ஆண்டவரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிதான நாளாக மாறட்டும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் இரட்சகராக ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சிலுவையில் மரித்தவர். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, அவர் ஒவ்வொரு நாளும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10வது அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு ஒவ்வொரு நாளும் பிசாசுகளை துரத்தி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேத வசனம் சொல்லுது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய, இந்த நாளிலும் லூக்கா புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத அசுத்த ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின ஸ்திரீகள் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியனாகிய கூசானின் மகனேயாகிய யோவானும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளுடன் அவரோடு கூட இருந்தார்கள். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் அநேகர் அவரிடத்தில் வந்து சில வியாதிகள், சில பிசாசுகள், ஒரு ஸ்திரீக்கு 7 பிசாசுகள் இருந்திருக்கிறதாம். இயேசு ஒரே ஒரு வார்த்தையில் பிசாசுகளை துரத்தினார். அதே போல் அதே அதிகாரத்தில் 28வது அதிகாரம் 29வது வசனத்தில் அந்த ஆவி அவனை விட்டு போகும்படி இவனை ஒருவனாலும் கட்ட முடியாதபடி கல்லறையிலும் சில வேளைகளில் எப்பொழுதும் அவன் கல்லறையில் நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் ஒரு மனிதனுக்குள் பிசாசு வரும் பொழுது அவனை வஸ்திரம் தரிக்க விடாமல் நிர்வாண கோலமாக அலைய விடுகிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாள் வேதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, பிசாசு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவனை வஸ்திரம் தரிக்க விடாதபடி நிர்வாணமாக்கி போடுகிறது. ஆம், இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அநேக தெய்வங்கள் என்று சொல்லி நிர்வாணங்களாக அலைகிற தெய்வங்கள் உண்டு. மனிதனுக்குள் பிசாசு வரும் பொழுது வேத வசனம் சொல்லுது நிர்வாணமாக்கப்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது நிர்வாணமாக்கப்படுகிறது, அவனை நிர்வாணமாக்கப்படுகிறது. ஆம், ஆண்டவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் அவனை அழகுள்ளவனாக, அவனை வஸ்திரம் தரிக்க வைக்கிறவனாக மாற்றுகிறார். வஸ்திரம் தரித்தவனாக அவனை விடுதலை அடைகிறவனாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். ஆம், அவனுக்குள் இருந்த பிசாசுகள் இவளுக்குள் மகதலேனா மரியாளுக்குள் சொல்லப்பட்டிருக்கிறது 7 பிசாசுகள். ஆனால் இந்த மனிதனுக்குள் கிட்டத்தட்ட ஏராளமான பிசாசுகள் சொல்லப்படுகிறது. அவனுக்குள்ள ஏராளமான பிசாசுகள் இருந்ததாகவும் நாங்கள் பன்றி கூட்டத்திற்குள் போகும்படி கட்டளையிடும் என்று பிசாசுகள் அவரை வேண்டிக் கொண்டதாகவும் போட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, பிசாசு ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் அலறுகிறான், ஓடுகிறான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இவனை விட்டு போ. ஆண்டவர் அமைதியான வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் அந்த வார்த்தைக்கு இந்த பிசாசுகள் கீழ்ப்படுகிறது என்றால் அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அவர்தான் இந்த பிசாசுகளை உண்டாக்கின. பிசாசை அவர் உண்டாக்கவில்லை, தேவ தூதரை உண்டாக்கினார். அவன் கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினபடி அவன் பிசாசாக மாறினான். கர்த்தருக்கு விரோதமான செயல்களை செய்கிறபடினால் அவன் பிசாசாய் மாறினான். அதுதான் பிசாசு என்று அவனுக்கு பெயர் இடப்பட்டிருக்கிறது. ஆம் அன்புக்குரிய சகோதரனே, இன்றைக்கு கேட்கலாம், இந்த பிசாசை ஏன் தேவன் உண்டாக்கினார் என்றெல்லாம் நம் கேள்விகளை கேட்கலாம். அவனையும் பிசாசாக உண்டாக்கவில்லை, அவனையும் ஒரு தேவ தூதனாக அழகுள்ளவனாகத்தான் தேவன் உண்டாக்கினார். அப்போ ஏன் அவன் பிசாசாக மாறிவிட்டான் என்றால் அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்கிறபடினாலே, அவன் சிந்தித்தபடினாலே அவன் பிசாசாய் போனான். ஆம் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, பிசாசுகளை துரத்திற்கு இயேசு ஒரே ஒரு காரியம் செய்தார். என்ன என்றால் அமைதியாக வந்து இவனை விட்டு போ என்றார்.
அப்பொழுது பிசாசுகள் நீர் உன்னதமான தேவன் என்று அறிக்கையிட்டது. அவர் உன்னதமான தேவனாய் இருந்தபடினால்தான் இவருக்கு முன்பதாக சகல பிசாசுகளும் கீழ்ப்படிந்து நடுங்கியது. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் வானாதி வானங்களுக்கும் மேலாக உடைய தேவன். அவர் வானாதி வானங்களுக்கும் அவர் அப்பாற்பட்டு இருக்கிறவர். வேத வசனம் சொல்லுது, அவர் சிங்காசன வானத்திலும் அவருடைய பாதபடி பூமியிலும் இவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ள அவர் சொல்கிறார், மண்பாண்டமாகிய உனக்குள் நான் தங்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், அதற்காகத்தான் இயேசு மனுஷனாக மனுக்குலத்தில் இந்த பூமிக்கு வந்தார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, சிலர் நிந்திக்கலாம், சிலர் இகழ்வாக பேசலாம். அவர் கடவுள் அப்படின்னா ஏன் மனிதனிடத்தில் அவர் குத்து வாங்க வேண்டும், மறிக்க வேண்டும் என்றார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே, உன்னை பாவம் என்ற மரணம் உன்னை ஆண்டு கொண்டது. ஆகையினால மனிதனுக்காக பரிகாரம் செய்வதற்காக இயேசு மனுக்குலமாக வந்தார். ஒரு மனிதன் எறும்பை நசுக்கி விட்டால் இந்த எறும்புக்கு அவன் ஒரு மனிதன் வைத்தியம் செய்ய வேண்டுமானால் மனிதனால் கூடாது. ஆனால் எறும்பாக மாறி அந்த எறும்புக்கு வைத்தியம் செய்யலாம். இதே போலதான் மனிதன் பாவ வியாதினால் நசுங்கி விட்டான். இந்த பாவ வியாதினால் நசுங்கி விட்ட இந்த மனிதனை கர்த்தர் என்ன செய்தார்? அவர் மனிதனாகவே மாறி அந்த பாவ வியாதியிலிருந்து சுகமாக்க இயேசு வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீயும் பாவ வியாதியில, பிசாசினுடைய பிடியில, பயத்தின் பிடியில இருக்கிறாயா? இப்பொழுது இயேசு அமைதியான முறையில் உன்னை அருகில் நிற்கிறான். இப்பொழுது அந்த இயேசுவை நோக்கி பார். இந்த பிசாசுகள் உன்னை விட்டு விலகுகிறதை பார். இப்பொழுது இயேசு உனக்குள்ள வருகிறான். இப்பொழுது இந்த இயேசுவை நோக்கி பார். இந்த இயேசு தான் உன்னை சுகமாக்க முடியும். மனிதர்களால் ஒன்று முடியாது. இப்பொழுது நான் சொல்ற என்னாலும் ஒன்றும் முடியாது. ஆனால் அந்த இயேசு வரும் பொழுது இந்த இயேசு வந்தார். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார், இவனை விட்டு போ என்றார். உடனே இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு பிசாசு லேகியோன் என்று அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை இந்த பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடி அவரை வேண்டிக் கொண்டார். அவ்விடத்தில் அநேகம் பன்றி கூட்டமாய் இருந்தது. இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடும் என்று. ஆனால் பன்றி கூட்டத்திற்கு போங்கள் என்று சொல்லும் பொழுது உத்தரவு கொடு என்று அவைகள் உத்தரவு கொடுத்த வேளையில் பன்றி கூட்டமெல்லாம் கடலே விழுந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய, ஒரு பிசாசு ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ளே போன உடனே பன்றி கூட்டமே உயிரோடு இருக்க முடியல. ஆனால் மனிதனுக்குள் இத்தனாயிரம் பிசாசு இருந்தால் எப்படி ஆட்டி படைச்சிருக்கோம். ஆம், இன்றைக்கு அருமையான சகோதரனே சகோதரி, உன் வீட்டுக்குள்ளே மனிதனுக்குள்ளே பிசாசுகள் இருக்கிறபடினால ஒருவனும் அதை அடக்க முடியாது. ஆம், அன்புக்கு இயேசு ஒரே ஒரு வார்த்தை அமைதியான முறையில் வந்து இவனை விட்டு போ. அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இன்றைக்கு நீ வேதனையோடு, பிசாசுனுடைய பிடிகளோடு, பயத்தோடு இருக்கிறாயா? இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார். இவர் உனக்காகத்தான் எறும்பாக மாறி உனக்கு வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எறும்பாக மாறி உனக்கு வைத்தியம் செய்வதற்கு வெளிப்பட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இயேசுவை நோக்கி பார். இந்த இயேசு உனக்கு அவர் காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். இவரால் எல்லாம் கூடும். இவர்தான் தெய்வம். இவரல்லாமல் வேறொரு தெய்வம் இல்லை. இவர்தான் இயேசுவை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. இவரால் எல்லாம் செய்யக்கூடும். அவர் எப்பொழுது செய்யக்கூடும் என்றால் அவரை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவர் கிட்டே சேரும் பொழுது, அவரை தொடும் பொழுது இயேசு உனக்கு அற்புதங்களை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவரை கூப்பிடும் பொழுதுதான் அவர் உனக்குள் வருவார். அவரை விரும்பி கூப்பிடும் பொழுதுதான் உனக்குள்ள வருவார். அவரை விரும்பி உனக்குள்ள கூப்பிடும் பொழுதுதான் உனக்குள்ள வருவார். அன்புக்குரிய சகோதரனே, உன்மேல ஆதங்கப்பட்டு தான் இந்த இயேசு உனக்காக மரித்தார். உன்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் தன் தலை மேலே சுமந்து கொண்டார். அவரை பார். அவர் இயேசு உனக்காக விழாவை பிளக்க ஒப்பு கொடுத்தார். அவரை பார், கைகளில் ஆணிகளால் கடவுப்பட ஒப்பு கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் இவர் இயேசு சிலுவையில் மரித்தார். இவராலே நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக இவர் நமக்காக பலியான தேவ ஆட்டுக்குட்டி என்று வேத வசனம் சொல்லுது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும்
இந்த இயேசுவுக்கு இடம் கொடுப்பாயா? இந்த இயேசு உன்னை உன்னை இந்த இயேசுக்குள்ளே வருவாயா? இவர் கரம் பிரித்து அழைக்கிறார். ஏன்னா வா வா என்று சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் அண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிலும் சரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த இயேசுவுக்கு நீ இடம் கொடுப்பாயானால், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீ இடம் கொடுப்பாயானால், இந்த இயேசு உனக்குள்ளே வந்து சகல பிசாசுகளையும் நீக்கி நோய்களை நீக்க சுகமாக்க உன்னை அவர் அற்புதமான தேவனாக இருக்கிறார். அவர் சர்வலோகத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அவரே மருந்தாக இருக்கிறார். இன்றைக்கு நீ வேதனையோடு கூட இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? இந்த கண்ணீரை துடைக்கிற இயேசு உனக்கு அருகில் இருக்கிறார். இவரை நோக்கி பார். இந்த வீடியோவை பார்க்கிற இந்த நேரத்தில் உனக்கு சுகமாகும். நீ விசுவாசித்தால் சுகமாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாள் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வீடியோ வாயிலாக இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய போராட்டங்களை அப்புறப்படுத்துகிறோம். பயத்தின் ஆவிகள் அப்புறப்படுத்துகிறோம். தேவ மகிமை கடந்து வரும்படியா ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து சகோதரனே சகோதரியோ உமக்குள்ள முத்திரிக்கப்படுறோம். இயேசுவே ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, ஒரு சமாதானம், தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த வீடியோ வாயிலாக மனக்கண்களை திறக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மனக்கண்களை திறக்கிறேன். மூடி இருக்கிற மனக்கண்களை திறக்கிறேன். குருட்டு கண்களை திறக்கிறேன். இப்பொழுது மனக்கண்களை திறக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கண்களை திறக்கிறேன். செவிட்டு தன்மை திறக்கிறேன். தகப்பனே, ஒரு சுகம் உண்டாகட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஏசப்பாமுக்கு நன்றி. பெரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்க நல்ல பிதா. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாள் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்தித்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களை சுகமாக்கியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். இப்பொழுது இந்த இயேசு சுகமாக்கும் கரம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. காட் பிளஸ் யூ.